Hello, future officers. Welcome to Mock Officer YouTube channel, and this is Sarun. Um, நீங்க இப்பதான் நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எடிட்டோரியல் கிளாஸ் பார்க்க வரீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதே மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி நாங்கள் 6 மணிக்கு இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி 6 AM, ஸோ மண்டே டு ஃப்ரைடே நம்மளோட சேனலில் இந்த எடிட்டோரியல் வீடியோ அப்படின்றது அப்லோட் ஆகிருக்கும். அதே மாதிரி 7 AM வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் போனீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸோ திஸ் பிடிஎஃப் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் 7 மணிக்கு காலையில். ஸோ 6 மணிக்கு காலையில் யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் ஆகிடும். அதை தொடர்ந்து 7 மணிக்கு டெலகிராம் சேனலில் பிடிஎஃப்ன்றது அப்லோட் ஆகிடும். ஸோ ரெண்டுத்துலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் டெய்லி போகிற வீடியோஸ், அதாவது நம்ம வந்து ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே தான் இந்த எடிட்டோரியல் வீடியோவை கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு எடிட்டோரியல் எடுத்து அதோட வேர்ட்ஸ் அது எல்லாமே அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன மீனிங் சினானிம் வரும், அது தமிழில் என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க, அந்த வேர்டு இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் தான் சொல்லலாம். இந்த ஒரு 15 நிமிஷத்தை நீங்கள் இந்த வீடியோவில் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஒரு 10 புது வேர்டை கற்றுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஒரு 4 to 5 நியூ வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம் எவ்ரிடே. ஓகே, மண்டே டு ஃப்ரைடே. ஸோ இது வந்து உங்கள் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எடிட்டோரியல் செஷன் அப்படின்றது உங்களோட இங்கிலீஷ் இங்கிலீஷ் செக்ஷனோட மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இதை வந்து ரொம்ப அழுத்தி சொல்கிறேன். அது இல்லாமல் இப்போ எஸ்பிஐ பிஓ இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போச்சு. ஸோ அதை பற்றின ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோன்றத நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம வீடியோ சேனலில் அப்லோட் ஆகும். அதையும் பார்த்துருங்க. ஸோ அதில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இந்த அனாலிசிஸ்லேயே சொல்லிடுறேன், இந்த அனாலிசிஸ் வீடியோலேயே சொல்லிடுறேன். ப்ரிலிம்ஸ் வந்து இங்கிலீஷுக்கு 40 மார்க் கொண்டு வந்திருக்காங்க. கான்ஸ் ரீசனிங்க்கு 30 30 ஈச். அப்போ வந்து இங்கிலீஷோட வெயிட்டேஜ் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கிலீஷை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி எடிட்டோரியலை பார்த்து அதில் வர வேர்ட்ஸோட யூசேஜை பார்த்து அதோட சினானிம் நம்ம வந்து படிச்சா தான் நம்மளுக்கு புரியும். அதனால இந்த எடிட்டோரியல் கிளாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லியுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதான் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனலை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டடி குரூப்பு அங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜோன், ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அது வந்து நீங்க எங்களுக்கு செய்யற உதவியா இருக்கும். நம்மளோட சேனல் க்ரோ ஆகிறதுக்கு நீங்க எங்களுக்கு பண்ற உதவியாவே இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நான் சொல்லிக் கொடுத்த விதம், நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. ஓகேவா? சரி, செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு இந்த ஒரு பெனிஃபிட், அதாவது மகளிருக்கு லேடீஸ்க்குன்னு தனியாக கொடுக்குற ஒரு ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டேட்டில் கொடுத்துட்ருக்காங்க, அது வந்து எந்த அளவுக்கு அது ரொம்ப இம்பாக்டாக இருக்குது, எலெக்ஷனில் அது எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த எடிட்டோரியல் இருக்க போகுது. ரொம்ப பெரிய எடிட்டோரியல் அப்படின்னே சொல்லலாம். நான் பட் குயிக்காகவே இதை நான் முடிச்சிடுறேன். சரியா? ஓகே. நோ பான்ஷியா அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை பான்ஷியா அப்படின்னா இந்த இடத்துல கவனிங்க. ஃபர்ஸ்ட் வேர்டே ஒரு புது வேர்டு ரெமடி. ஓகேவா? சர்வரோக நிவாரணி அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து சினானிம் அது ரெமடியா இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு ரெமடியே கிடையாது. ஓகேவா? ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு எந்த வித ரெமடியுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் பெனிஃபிட்ஸ், பாலிட்டிக்ஸ் அண்ட் வெல்ஃபேர் இதுலுமே ரெமெடி இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இந்த எடிட்டோரியல் நம்ம பெனிஃபிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பெனிஃபிட்ஸ் cannot be substitute to the comprehensive welfare. ஸோ காம்ப்ரஹென்சிவ் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் ஒரு பாருங்க, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெல்ஃபேராக இருக்காது. ஓகேவா? அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து கரெக்டான ஒரு வெல்ஃபேராக இருக்காது. பெனிஃபிட்ஸ் மீன்ஸ் என்ன, அந்த இந்த அமௌண்ட் கொடுக்கறது. ஓகேவா? அந்த செட்டில்மெண்ட் மகளிருக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த எடிட்டோரியலே பார்ப்போம். 2000 ருபீஸ், 3000 ருபீஸ் அந்த மாதிரி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி தான் இந்த இடத்துல பேசுகிறாங்க. அது வந்து ஒரு கரெக்டான வெல்ஃபேர் ஸ்கீமாக இருக்காது. ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்றது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை, அதாவது ஒரு 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 மாநிலத்தில் வேலை வாய்ப்பை வந்து உருவாக்குற ஒரு ஸ்கீம் தான் நம்ம எல்லாருக்குமே தேவை. ஓகேவா? நீங்க வந்து எனக்கு வந்து மாசம் 2000 குடுத்துருங்க அப்படின்னு பார்த்தா, இன்ஃப்ளேஷன் எங்க இருக்கு? இன்னும் ஒரு 4, 5 வருஷத்துல தங்கத்தோட ரேட்டே 1 கிராம் 10,000 மேல போகும் அப்படின்ற மாரிலாம் ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரிலாம் யோசிக்க வைக்கிறாங்க. நம்மட்ட ஒரு 2000 குடுத்துட்டு, இது வந்து ஒரு ஒரு கரெக்ட்டான வெல்ஃபேர் ஸ்கீமா இருக்கும் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா எந்த வகையிலுமே நியாயமும் கிடையாது. அத தான் இந்த எடிட்டோரியல்லயும் அத பத்தி தான் பேசியிருக்காங்க. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். Ever since the use of direct cash transfers to the eligible beneficiaries as a welfare measures gained prominence following the Congress party ploy of announcing election guarantees, other parties and ruling governments
have sought to adopt this way as a retaining their support among constituents அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை, இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யாரு அவங்களோட எலெக்ஷன் கேரண்டியில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தாங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி தான் சொல்றாங்க. ஆனா அதர் கட்சி, மற்ற கட்சியும், அது ரூலிங் கவர்மெண்ட் யாரு பிஜேபி கட்சியும் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா ரீடைன் பண்றதுக்கு, திருப்பி அவங்களோட பவரை ரீடைன் பண்றதுக்கு அதே மெத்தடை அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கவனிங்க, த லட்கி பாகின் அண்ட் லட்லி பேஹ்னா ஸ்கீம்ஸ் இன் மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஸோ மகாராஷ்டிரில் லட்கி பாகின் அப்படின்ற ஒரு ஸ்கீமும், மத்திய பிரதேஷ்ல லட்லி பேஹ்னா அப்படின்ற ஒரு ஸ்கீமும் have been seen as reason for the success of a ruling France parties to retain power, while the regime in Tamil Nadu instituted the Kalaignar மகளிர் உரிமை தொகை to shore up support beyond the traditional adherence of the ruling party அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாம் இந்த 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 பெண்களுக்கான இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் எந்தெந்த மாநிலங்களில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த இடத்துல அட்ஹியரன்ஸ் அப்படின்றது என்ன? ஸோ எதுக்காக அந்த வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோவர், ஓகேவா, பின்பற்றுபவர்கள். இந்த இடத்துல நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்ஹியரன்ஸ் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி, ட்ரெடிஷனல் அட்ஹியரன்ஸ். அவங்க வந்து அதை ட்ரெடிஷனாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றத அது வந்து ஒரு ட்ரெடிஷனலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி தான் ஆம் ஆத்மி பார்ட்டியும் ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. கவனிங்களேன், த ஆம் ஆத்மி பார்ட்டி இன் டெல்லி ஹஸ் நெவர் ஷெட் அவே ஃப்ரம் தி காம்ப்ரிஹென்சிவ் வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் டு ரீடைன் தி சப்போர்ட். அவங்களுமே இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க. என்ன அப்படின்னா, நான் ப்ராமிசிங் 2,100 rupees a month to a woman and proposed முக்கிய மந்திரி மகிழா சம்மன் யோஜனா. அவங்களும் இந்த மாதிரி மகளிருக்கான, ஃபீமேலுக்கான ஒரு ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதில் 2,100 per month கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. There is a case for a direct cash transfers to the needy and women from the indigent families. ஸோ indigent அப்படின்னா என்ன? ஸோ இண்டிஜென்ட் அப்படின்றது புவர் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எளிய அப்படின்னு தமிழில் வருது. ஸோ இண்டிஜென்ட் ஃபேமிலி அப்படின்னா புவர் அப்படின்றது சினானிம் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. தெர் ஆர் இன் அ வே ரீகம்போஸ் ஃபார் அ அன்பெய்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க் டன் பை த உமன் ஆஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம வீட்டில் நம்ம அம்மா இருப்பாங்க. அம்மா வந்து காலையில் எழுந்திருப்பாங்க, வீட்டு வேலையை செய்வாங்க, துணியை துவைப்பாங்க, ஜாமான் வளர்க்குவாங்க, நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, வீடை கழுவுறது, இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணுறாங்களே, அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அன்பெய்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க் டன் பை தி உமன் அஸ் அ ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல. சரி, while these amounts may not be high in era characterized by the inflation. இந்த அமௌண்ட், இந்த 2,000 ரூபாயோ 3,000 ரூபாயோ 1,000 ரூபாயோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண போறது கிடையாது. வருங்காலத்தில் வரப்போற இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண போறது கிடையாது. That women can utilize the money without having to depend upon the family head. ஓகேவா? ஆண்களை பத்தி பேசுறாங்க. ஃபேமிலி ஹெட் என்ன, லார்ஜ்லி பேட்ரியாக்கல் சொசைட்டி. ஸோ நம்ம ஊரில் இந்தியாவில் இப்போ வரைக்குமே ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தோட தலைவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ வரைக்குமே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி, ஓகேவா, ப்ரொவைட்ஸ் them with the disposable sum that is also fungible in a way it can be used for essentials for savings அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல fungible அப்படின்னா என்ன? எல்லாம் கவனிங்களா, எக்ஸ்சேஞ்சபிள் அப்படின்னாங்க. தமிழ் மீனிங் போட்டிருக்காங்க, பூஞ்சைக்குரிய அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் எக்ஸ்சேஞ்சபிள் அப்படின்றது எக்ஸாக்டான ஒரு சினானிம். ஓகேவா? மாத்திக்கிறது, ஒருத்தவங்கிட்ட வந்து மாத்திக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சம் தட் இஸ் ஆல்சோ ஃபஞ்சபிள் இன் அ வே இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் எசென்ஷியல் ஆஃப் அ சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாங்க. என்னன்னா, அந்த காசு அவங்களுக்கு கொடுத்தாலுமே வீட்டு தலைவரோட அனுமதி இல்லாமல் அவங்களால அவங்கள டிபெண்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, the benefit also accord a certain dignity to the women who are generally unemployed in the market but who still provide labor as domestic work or informal labor அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மீன் பண்ணுறாங்க. உமன் ஜென்ரலி, ஓகேவா, காமனாக அன்எம்ப்ளாய்டாக தான் இருக்காங்க மார்க்கெட்டில். அதாவது இந்திய மார்க்கெட்டில் அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த உமன் வந்து அன்எம்ப்ளாய்டாக தான் இருக்காங்க. பட் ஹூ ஸ்டில் ப்ரொவைட் லேபர் அஸ் டொமஸ்டிக் ஒர்க் இன்ஃபார்மல் லேபராகவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் நோ ஒண்டர் தட் such schemes are popular in states where they are being implemented. ஓகேவா? இதனால பெரிய ஆச்சரியம் கிடையாது. இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்ல இந்த மகளிருக்கான உரிமை தொகையெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுல எந்தவித எந்தவித ஆச்சரியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எட் தீஸ் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் நாட் சப்ஸ்டியூட் ஃபார் அ காம்ப்ரிஹென்சிவ் வெல்ஃபேர். இந்த மாதிரி கேஷ் டிரான்ஸ்ஃபர், இந்த ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றது கரெக்டான ஒரு வெல்ஃபேராக இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வேர் த ஸ்டேட் பிளேஸ் அ ரோல் இன் கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சப்போர்ட்ஸ் டிமாண்ட் ட்ரைவன் growth. ஓகேவா? எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் தான் ஒரு ஸ்டேட்டோட ஒரு 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 ஸ்டேட் இருக்கு, அது வந்து நல்ல அந்த எக்கனாமி நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும்.
ஓகேவா? யூத்ஸுக்கு எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேட் பண்ணி தான் ஆகணும். இன் மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ் தேர் ஹாஸ் பீன் ஸ்டாக்னேஷன் இன் எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன். அவ்வளோதான், ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேல எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆல்பைட் ஆஃப் டிஃபரண்ட் ஆர்டர்ஸ். மகாராஷ்டிரா, ஒன் ஆஃப் த இந்தியாஸ் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அண்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட்ஸ் ஹஸ் பீன் எக்ஸ்பீரியன்சிங் அ ரிலேட்டிவ் ஸ்டாக்னேஷன். அங்கேயுமே ஒரு புள்ளிக்கு வந்து போச்சு. ஒரு ஒரு அதுக்கு மேல போக முடியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன் எக்கனாமிக் growth அண்ட் எம்ப்ளாய்மென்ட் கிரியேஷன் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் டிகேட்ஸ். போன 10 வருடங்கள் கூட கம்பேர் பண்ணும்பொழுது அவங்க ஒரு ஸ்டாக்னன்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. there is also a clear regional and economic inequality while மத் sorry while Madhya Pradesh remains one of India's relatively poor states and lacks in diversity of employment ஆப்ஷன்ஸ் அப்படின்றாங்க. நீங்க இந்த ஸ்கீம் குடுத்தாலும், ஒரு ஸ்டேட்டுக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயம் அங்க ரொம்ப மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, டைவர்சிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் ஆப்ஷன். நெறையா வேலை வாய்ப்பு அங்க உருவாக்கப்படல. அது மாரி அது வந்து ஒன் ஆஃப் த இந்தியாஸ் ரிலேட்டிவ்லி புவர் ஸ்டேட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. while the ரூலிங் பார்ட் இஸ் reaped. வாட் இஸ் மீன் ரீப்ட்? ரீப்ட் அப்படின்றது என்ன வாய்ஸ் பண்ணுங்க? வெர்ப் வாய்ஸ் பண்ணுங்க. கெயின்ட். ஓகேவா? அறுவடை செய்யும் தமிழ் சொல்றாங்க. பட் கெயின் அப்படின்றது நம்மளுக்கு சினானிம் கரெக்டா இருக்கு. reaped the benefit of support over populist schemes. The reality is that they are little more than a balm as compared to effective economic policies that will generate employment, diversify the economy and provide greater opportunities அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னதான் இருந்தாலுமே இந்த ஸ்கீம் வந்து அதிகமா பாப்புலர் ஆகி இருந்தாலும் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அகைன் அதேதான், ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட், டைவர்சிஃபை தி எக்கனாமி அண்ட் ப்ரொவைட் கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆஸ் As for AAP, it did a far better job in focusing on primary health and education in its earlier terms. ஸோ முன்னாடி ஏஏபி, அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து அவங்களோட ஆட்சி இருக்கும் பொழுது, ரெஜிம்ல இருக்கும் பொழுது, பிரைமரி ஹெல்த்துக்கும், எஜுகேஷனுக்கும் ரொம்ப அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அத நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா, இப்போ என்ன நடக்குது? த ஃபேக்ட் தட் இட் இஸ் ட்ரையிங் டூ எமால்வேட். வாட் இஸ் மை எமால்வேட்? இந்த இடத்துல கவனிங்க. எமால்வேட் அப்படின்றது ஃபாலோ. ஓகேவா? இந்த இடத்துல ஃபாலோ பண்றாங்க. அதாவது பிஜேபி இப்ப அவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இட்ஸ் allies benefit scheme for women suggests that it is running out of ideas to provide a better vision for Delhi metropolis அப்படின்றாங்க. ஸோ ஏஏபி, ஆம் ஆத்மி பார்ட்டிகிட்டயும் இப்போ நல்ல ஐடியாஸ் கிடையாது. டெல்லியை ரன் பண்ற அளவுக்கு இப்போ நியூ ஐடியாஸ், நியூ இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எடிட்டோரியல் முடிக்கிறாங்க. ஒரு சூப்பரான எடிட்டோரியல். ஸோ இந்த எடிட்டோரியல் வந்து நமக்கு தெரியுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ என்னதான் இந்த மாதிரி ஒரு 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 ஃப்ரீ ஸ்கீம், அதாவது அமௌண்ட் நாங்கள் உங்களுக்கு தரோம், எந்த எந்த பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம், இதை நாங்கள் தரோம், அதை நாங்கள் தரோம் அப்படின்னு இல்லாமல், நம்மளுக்கு ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்தாலே, எக்கனாமி, அந்த ஸ்டேட்டோட எக்கனாமி நல்லா இருந்தாலே நம்மளோட லைஃப் அப்படின்றது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நம்ம இப்போ வாங்குற அந்த ரூ. 1000 ரூ. 2000 இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண போறது கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகேவா? கண்டிப்பா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. ஸோ அதனால நம்ம அதை நோக்கி போகாம எக்கனாமிக் growth, அது மாதிரி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், அதுவும் டைவர்சிஃபை எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், எல்லா துறையிலுமே நம்மளுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது எல்லா ஸ்டேட்லையுமே உருவாக்கப்படணும். வெறும் இந்த இந்த ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மனப்பாங்குல இருந்து எல்லா கட்சியுமே அந்த எக்கனாமிக் growth அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த நோக்கி போகணும் அப்படின்ற மாரி இந்த எடிட்டோரியல் முடிக்கிறாங்க. ரொம்ப அருமையான எடிட்டோரியல். ரொம்ப புடிச்சிருந்தது. சரி, வேர்ட்ஸ் ஒரு ரிவிஷன் குடுத்துடலாமா? பான்ஷியா அப்படின்றது ஒரு ரெமெடி. ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து ரெமெடி குடுக்கறது. நவுனா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றது கம்ப்ளீட் அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரீடைனிங் அப்படின்ற அட்ஜெக்டிவ் கீப். ஓகேவா? அது ஒரு விஷயத்த நம்ம வந்து ரீடைன் பண்றது. ஓகேவா? நம்ம ஒரு ஒரு கம்பெனில இருக்கோம் அப்படின்னா, ஜாப் விட்டு வெளிய போறோம். நம்மள வந்து ரீடைன் பண்ணுவாங்க. நீங்க திருப்பி இந்த வேலையில இருங்க. உங்களுக்கு நாங்க இத பண்றோம். இந்த சேலரி ஹைக் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான். அடியரன்ஸ் அப்படின்றது ஃபாலோவர் அண்ட் இண்டிஜென்ட் அப்படின்றது புவர். இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பணவீக்கம். ஓகேவா? அஃபெக்டேஷன் அப்படின்றாங்க. டிஸ்போசபிள் அப்படின்றது ரிப்ளேசபிள். ஓகேவா? ஃபஞ்சபிள் அப்படின்றது எக்ஸ்சேஞ்சபிள். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிக்னிட்டி அப்படின்றது ஹைனஸ். ஸ்டாக்னேஷன் அப்படின்றது டிப்ரெஷன், தேக்கம், ஒரு இடத்துல இருக்கிறது. அல்பைட் அப்படின்றது அல்தோ, இருந்த போதிலும். அல்பைட், அல்தோ, இருந்த போதிலும். ரீப்ட் அப்படின்றது கெயின்ட் அப்படின்றாங்க. எமால்வேட் அப்படின்றது ஃபாலோ. மெட்ரோபோலிஸ் அப்படின்றது கேபிட்டல் சிட்டியை வந்து நம்ம வந்து மெட்ரோபோலிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோல இருந்து நீங்க ஏதோ ஒரு 2 வேர்டாச்சும் நல்லா கத்துருப்பீங்க. ஸோ எடிட்டோரியல் எப்படி படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் நீங்க கத்துருப்பீங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனல்ல
டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம், வாட்ஸ்அப் சேனல் 2 சேனலோட லிங்க் இருக்கு. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஃப்ரைடே கரெக்ட்டா? மண்டே மார்னிங் ஃப்ரைடேவோட எடிட்டோரியல் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ கன்டினியூஸா பார்க்க ஆரம்பிச்சிருங்களேன். டெய்லியும் 6 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா, ஒரு எடிட்டோரியல் வீடியோ இருக்க பொழுது 15 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஒரு 2 வேர்டோ, 3 வேர்டோ நீங்க வந்து இந்த 15 நிமிஷத்துலேருந்து கத்துட்டு போறீங்க. ஓகே, நம்மளோட கோல் அதுதான். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ வி வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ ஆல். ஹேவ் அ கிரேட் டே.